முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30 எழுத்துக்கள். ஈரசை கொண்ட சீர்கள் வரும் உயிரிழபடை வகை எது? செய்யுளிசை அளபடை. எடுத்துக்காட்டு உலா அர், படா அர். மூவசை சீர்களில் வரும் உயிரிழபடை வகை எது? இன்னிசை அளபடை. எடுத்துக்காட்டு கொடுப்பதுவும் எடுப்பதுவும். மூவசை சீர் உயிரிழபடைக்கு எடுத்துக்காட்டு இன்னிசை அளபடை. எடுத்துக்காட்டு கொடுப்பதுவும் எடுப்பதுவும். நம் உடலில் 12 உயிரெழுத்துக்கள் 6 இடையின எழுத்துக்கள் ஆகியவை பிறக்கும் இடம் எது? கழுத்து. நம் உடலில் 6 மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? மூக்கு. நம் உடலில் 6 வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? மார்பு. அ ஆ பிறப்பது வாயை திறந்து ஒலிப்பதால், அங்காப்பு. இ ஈ ஏ ஏ ஐ பிறப்பது வாயை திறப்பதோடு மேல்வாய் பல்லை நாவிளிம்பு தொடுவதால், உ ஊ ஓ ஓ ஔ பிறப்பது உதடுகளை குவித்து ஒலிப்பதால், இக்கு இங்கு பிறப்பது நாவினது முதற்பகுதி அன்னத்தை தொடுவதால், இச் இன் பிறப்பது நடுநா நடு அன்னத்தை தொடுவதால், இட்டு இன் பிறப்பது நுனிநா நுனி அன்னத்தை தொடுவதால், இத்து இன் பிறப்பது மேல்வாய் பல்லினது அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது. இப்பு இம்மு பிறப்பது மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால், ஈ பிறப்பது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால், இல்ல பிறப்பது மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதால், இல்லு பிறப்பது மேல்வாய் பல்லின் அடியை நாவினது ஓரங்கள் தடித்து நெருங்குவதால், இல்லு பிறப்பது மேல்வாய் நாவினது ஓரங்கள் தடித்து தடவுவதால், இவ்வு பிறப்பது மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துவதால், இன்னு பிறப்பது மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால், ஆயுதம் பிறக்கும் இடம் தலை வாயை திறந்து ஒலிப்பதால். பாரதியார் உலகவி அகத்திய